வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரஜூம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏசியை டிசியாக மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எல்ட்ரஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்மளோட புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ 2 டயோடு யூஸ் பண்ணுறோம், ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டயோடு ஒரு சைடு ஆனோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு சைடு கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. ஆனோடுங்கிற பக்கம் ப்ளஸ்ஸும் கேத்தோடுங்கிற பக்கம் மைனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த டயோடில் ஒரு பக்கம் வெள்ளை கலரில் கோடு இருக்கும், அது கேத்தோடுன்னு சொல்லுவாங்க, அதான் மைனஸு. இன்னொரு சைடு பிளாக்காக ஃபுல்லாக பிளாக் இருக்கும், அது ஆனோடு ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டில் அதை ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து கெப்பாசிட்டரில் நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு சைடு வந்து ஒயிட் கலர் கோடு இருக்கும், அந்த கம்பி நம்ம மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 12-0-12 ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். இது வந்து 3 ஆம்ஸு, நீங்கள் 5 ஆம்ஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். ஸோ நம்ம டயோடு 2 எடுத்துக்கலாம். இது வந்து 6 ஆம் டயோடு, நீங்கள் 3 ஆம்ஸ் டயோடு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது 3 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். அடுத்து கெப்பாசிட்டரு 25 வோல்ட்டு 4700 மில்லி ஃபேரட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டயோடில் 2 சைடுமே ஒரு கத்தியால் ஸ்க்ராப் பண்ணிடுங்க. இது ஏன் பண்ணுறேன்னா, அப்போ தான் டயோடு நம்ம சால்ட்ரிங் வைக்கும்போது நல்லா ஒட்டும். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு ஸோ அடுத்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அடுத்து இதில் சால்ட்ரிங் பேஸ்ட்டு லைட்டாக வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் பேஸ்ட் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்ப சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட்ரிங் வச்சிடறோம். ஸோ 2 டயோட்லையும் சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போது இந்த டயோடை லைட்டாக அந்த கம்பியை மட்டும் லைட்டாக வளைச்சிக்கலாம். ஏன்னா இது கெப்பாசிட்டரில் சால்ட்ரிங் இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்காக தான் இப்படி வளைச்சிடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 டயோடையும் ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் வச்சிடலாம். அடுத்து இது கூட ஃபில்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம். அதாவது ஃபில்ட்ருனா தான் கெப்பாசிட்டர் தான் சொன்னேன், ஃபில்ட்ருன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கெப்பாசிட்டரோட டயோடு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த 3 லைன்லேயும் நம்ம 12-0-12 ஏசி சப்ளை கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இது டிசி சப்ளை வருதானே.
ஸோ பவர் சப்ளை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. பவர் சப்ளை மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா 16 வோல்ட் சம்திங் வருது. ஸோ இது கூட ஒரு எல்இடி நம்ம வச்சு பார்க்கலாம். எல்இடி கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேபினெட்டுக்குள்ளேயே இந்த பவர் சப்ளை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் வந்து நான் பவர் சப்ளை மட்டும் தான் எப்போவும் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.